ஸ்ரீ காயத்ரி டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் 8977328181. உங்கள் கைலாய யாத்திரையை முன்பதிவு செய்யுங்கள். கைலாஷ் அப்படிங்கிறது எங்க இருக்கு? இந்த கைலாஷ் யாத்ராவோட சிறப்புகள் பத்தி சொல்லுங்க. கைலாச மலை வந்து சென்டர் பாயிண்ட் ஆஃப் த யூனிவர்ஸ்னு சொல்லுவாங்க. பிரபஞ்சத்தினோட மையப்புள்ளி அந்த மாதிரி சொல்றாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி கோபுரம், கோவில், பூஜா விதி விதானம் அந்த மாதிரி அங்க எதுவுமே கிடையாது. கைலாச மலை தான் கடவுள், கைலாச மலை தான் தெய்வம், அவர் தான் கோவில், அவர் தான் எல்லாமே. அங்கே ஜஸ்ட் ஒரு 3 நாள் சுற்றி ஒரு ரவுண்டு ஒரு பரிக்கிரமா பண்ணால் போதும், அவ்வளோதான். அங்கே இருக்க எனர்ஜி எல்லாமே உங்களோட உடம்புல மனசில் எல்லா அணு கணம்ல அங்கே இருக்க எனர்ஜி வரும். நட்சத்திர ரூபம்ல அவர் வந்து அந்த மானச சரோவர வாட்டரில் அவர் குளிச்சுட்டு அவர் திருப்பி போன மாதிரி அது கண்டிப்பாக வி கேன் சி ஃப்ரம் அவர் நேக்கட் ஐஸ். நிச்சயமாக இருக்குது. அது ஒரு அற்புதமான ஃபீலிங். மினிமம் 18 years people should go with valid Indian passport. மினிமம் வந்து 18 years அண்ட் மேக்ஸிமம் வந்து 70 years. இட்லி, வடை, சாம்பார் அந்த மாதிரி நம்ம ஊர் நம்ம ஆள் ப்ரிப்பேர் பண்ணுற சாப்பாடு தான் கொடுப்பாங்க. சென்னை வந்து சென்னை வரைக்கும் எப்படி போகணும், எப்படி திருப்பி வரணும் எல்லாமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது நம்ம ரூட் மேப்பு. அண்ட் இதில் Day 1 சென்னை வந்து நம்ம ட்ரிப் ஸ்டார்ட் ஆகும். சென்னை வந்து early morning we will start and we will start by 2 hours flight to லக்னோ. சென்னை வந்து லக்னோ வரைக்கும் 2 hours ஃப்ளைட் ஜெர்னி ஏர்லி மார்னிங் இருக்கும். இது சைனா பார்டர் வரைக்கும், சைனா இமிக்ரேஷன் ஆஃபீஸ் வரைக்கும் ஒரே ஒரு கிலோமீட்டர் ஒரு ரோப் பிரிட்ஜ் இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமான கஷ்டமான கொஞ்சம் டஃபஸ்ட் ரூட் இன் திஸ் என்டையர் கைலாஷ யாத்ரால. அண்ட் வி ஆர் ப்ரொவைடிங் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் அண்ட் வி ஆர் டேக்கிங் கேர். பட் ப்ராப்ளம் வரவே கூடாது, அந்த மாதிரி ஒரு பிளான் ஸ்ரீ காயத்ரி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் என்ன பண்ணுறேன்னா, யாத்ரா பண்ணுறதுக்கு முன்னாடியே ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். ஆயுஷ் மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சர்டிஃபைட் யோகா டீச்சர். 22 இயர்ஸாக வந்து யோகாவில் வந்து பலருக்கும் யோகா கிளாஸ் எடுத்துகிட்டு பல விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற ஸ்ரீ காயத்ரி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸோட தமிழ்நாடு ஸ்டேட் இன்சார்ஜ் சிவபிரசாத் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. குறிப்பாக இந்த கைலாஷ் யாத்ரா தொடர்பில் இருக்கிற ரொம்பவே பவித்திரமான பல விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. அதாவது கைலாஷ் யாத்ரா 2026 இது பற்றி உங்ககிட்ட நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குங்க சார். அந்த வகையில் கைலாஷ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? இந்த கைலாஷ் யாத்ராவோட சிறப்புகள் பற்றி சொல்லுங்க. ஓம் சிவாய குருவே நமஹா. அனைவருக்கும் ஆனந்தமிகு வணக்கம். கைலாச மலை மற்றும் மானச சரோவர ஏரி பார்த்தீங்கன்னா அது சீனாவோட மேற்கு டிபெட்டில் இருக்குது. கைலாச மலைனா சிவா அண்ட் சக்தியோட சம்மேளனம் தான். கைலாச மலை தான் சிவன், கைலாச மலை தான் சக்தி. பார்வதி மற்றும் சிவா 2 பேருமே அவரோட திருவாச ஸ்தலம் தான் கைலாச மலை. நிச்சயமா சார். இப்போ அந்த கைலாச மலை அப்படிங்கிறது நமக்கு தெரியும், இது நார்த் சைட்ல தான் இருக்கு. ஆனா அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இது அது இருக்கிற இடம் வந்து ரொம்பவே முக்கியமா இருக்கு. அது எங்கேயோ பிரபஞ்சத்தோட ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சார் அப்படி சொல்றாங்க? அதை பத்தி சொல்ல முடியுங்களா சார்? ஆமாம்மா. கைலாச மலை வந்து சென்டர் பாயிண்ட் ஆஃப் த யூனிவர்ஸ்னு சொல்லுவாங்க. பிரபஞ்சத்தினோட மையப்புள்ளி அந்த மாதிரி சொல்றாங்க. அது என்னன்னா, நம்ம உடம்புல இருக்கு ஸ்பைனல் கார்டு, நம்ம உடம்புல இருக்கு மேருதண்டம். எப்படின்னா அது இந்த யூனிவர்ஸுக்கு அப்படிதான். மேருதண்டம்னா ஸ்பைனல் கார்டு. அதே மாதிரி எல்லா யூனிவர்ஸுக்கு மேருதண்டம்
கைலாசமலை. இப்போ நம்ம இங்க தமிழ்நாட்டுலலாம் பார்க்குறோம் சார், நிறைய கோவில் எல்லாம் இருக்கு. அந்த கோவிலுக்குன்னு ஆகம விதிகள் எல்லாமே இருக்கு. கோபுரங்கள் இருக்கு, அதுக்கான அர்த்த மண்டபம், மகா மண்டபம் இப்படிலாம் சொல்லி கோவிலுக்கு கட்டுமானத்துக்குன்னு அதுக்கு ஒரு ஆகம விதி இருக்கு. ஆனா கைலாஷ்ல வந்து மானசரோவர் கைலாஷாவில் வந்து கோவில்கள்லாம் எப்படி இருக்கும் சார்? என்ன மாதிரி கோபுரம் இருக்குமா? அந்த பூஜைகள்லாம் எப்படி இருக்கும்? அதை பத்தி சொல்ல முடியுமா? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி கோபுரமும் கோவில் பூஜா விதிவிதானம் அந்த மாதிரி அங்கே எதுவுமே கிடையாது. கைலாச மலை தான் கடவுள், கைலாச மலை தான் தெய்வம், அவர் தான் கோவில், அவர் தான் எல்லாமே, அவர் தான் அம்மா அப்பா, இந்த யூனிவர்ஸுக்கே அம்மா அப்பா, பிரபஞ்சத்துக்கே அம்மா அப்பா. பட் அங்கே என்னன்னா அது பிரபஞ்சத்தினோட ஒரு மையப்புள்ளி, சென்டர் பாயிண்ட் ஆஃப் த யூனிவர்ஸுக்கு இப்போ இந்த உடம்பு மைண்டு இது அங்கே போகிறோம். இது அங்கே போய் அங்கே ஜஸ்ட் ஒரு 3 நாள் சுற்றி ஒரு ரவுண்டு ஒரு பரிக்கிரமா பண்ணால் போதும், அவ்வளோதான். அங்கே இருக்க எனர்ஜி எல்லாமே உங்களோட உடம்புல மனசில் எல்லா அணு கணம்ல அங்கே இருக்க எனர்ஜி வரும். அங்கே இருக்க எனர்ஜி டவுன்லோட் பண்ணதுக்கு தான் நம்ம போனோம் அங்கே. நம்ம தமிழ்நாட்டில் கோவில் பூஜை அந்த மாதிரி எதுவுமே அங்கே தேவையில்லை. ஜஸ்ட்டு போனோம், அவ்வளோதான். போய் தரிசனம் பண்ணணும், ஒரு ரவுண்டு பரிக்கிரமா பண்ணணும், அவ்வளோதான், அது போதும். சரி, இப்போ வந்துட்டு மானசரோவரில் நைட்டில் 2 மணிலேருந்து 4 மணி வரைக்குமே வந்து தேவதைகள் முனிவர்கள் எல்லாமே வந்து தங்களுடைய சாப நிவர்த்திக்காக நட்சத்திரங்களா வந்து குளிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம போன இந்த வெறும் கண்ணாலே அந்த யாத்திரால நம்ம பார்க்க முடியுமா? கண்டிப்பாம்மா, கண்டிப்பாக பார்க்க முடியும். எர்லி மார்னிங் 2 to 4 AM வந்து அங்கே மானச சரோவர பக்கத்திலவே ஒரு ஹால்ட் இருக்கும். நம்ம ட்ரிப்பில் அங்கவே ஸ்டே பண்ண போகிறேன். ஸோ அங்கே ஸ்டே பண்ணுறக்காக நைட்டு 2 to 4 we can see clearly, and with our naked eyes we can clearly see that they will come in the form of stars. நட்சத்திர ரூபம்ல அவர் வந்து அந்த மானச சரோவர வாட்டரில் அவர் குளிச்சுட்டு அவர் திருப்பி போன மாதிரி அது கண்டிப்பாக we can see from our naked eyes. நிச்சயமாக இருக்குது, அது ஒரு அற்புதமான ஃபீலிங். இப்போ வந்து கைலாஸ் யாத்ரா போகணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கான ஏஜ் லிமிட் அல்லது ஏதாவது ப்ரொசீஜர், இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜ் வரைக்கும் தான் போக முடியுமா அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா சார்? மினிமம் 18 years people should go with valid Indian passport. மினிமம் வந்து 18 years and maximum வந்து 70 years. And இப்போ if somebody having 70 to 75 years also, elder people, we can take them. But என்னன்னா 70 to 75 yearsக்கு ஒரு $100 we will take as a advance amount, so that we will take care. If there is no any issue, then we will immediately refund that amount also. So அந்த $100 we will refund within maximum ஒரு 3 months குள்ள we will refund, because 70 to 75 no, that is ரொம்ப delicate age. We will ensure their safety, their proper yatra, they will finish, we will ensure everything. பட் என்னன்னா அந்த $100 மட்டும் we will take it as a advance payment, so that if anything we provide them apart from our itinerary, then we will utilize that one, and that $100 it will come back to you. இப்போ நீங்க வந்து இந்தியன் பாஸ்போர்ட் இருந்தால் தான் போக முடியும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க உங்களோட டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் மூலமாக வந்து போகணும்னா அவங்களோட பாஸ்போர்ட்லேயும் அவங்க போக முடியுமா? அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இருக்கா? இருக்காம்மா. இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ் அண்ட் NRI பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ், ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஜெர்மனி, வேரெவர் த பீப்புள் ஸ்டேயிங், அண்டு பசங்களும் வேறே கண்ட்ரியில் இருக்காரு, அண்டு அவரோட அம்மா அப்பா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கார், அவரு கூட ரெண்டு பேர் சேர்த்து போன பிளான் இருக்கக்கூட they can go, and for that all the procedure details everything we will help, and Sri Gayatri Tours and Travels and நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் பார்த்துக்கிறேன். குறிப்பாக வந்து இந்த யாத்திரா அப்படின்னாலே வயசானவங்க தான் ரொம்பவே விரும்பி வர்றதை நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் வயசானவங்களுக்கு ஏதாவது சிக்கல், ஏதாவது பிரச்சனை, அல்லது இந்த மாதிரி ரொம்ப ஒரு உயர்ந்த ஒரு மலையில் இருக்கிறப்போ அவங்களுக்கு அந்த ஆக்சிஜன் இஷ்யூஸஸ் வரப்போ நீங்கள் எப்படி சார் டேக் கேர் பண்ணிப்பீங்க? பெரிய வயசுங்களுக்கு 70 வருஷம் 75 வருஷம் இருக்க பெரியவங்களுக்கு கூட we are taking them, and Sri Gayatri Tours and Travels டோட்டல் டீம், குக்கிங் டீம், கைடிங் டீம், ட்ராவலிங் டீம், அப்படி எல்லா டீம் சேர்த்து அவருக்கு சப்போர்ட்
பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஆக்சிஜன் லெவல் கம்மி இருக்கும்போது அக்யூட் மவுண்டன் சிக்னஸ் அந்த மாதிரி ஒரு கிட்டினஸ் மாதிரி அந்த மாதிரி பிரச்சனை வரும். அப்போது இமீடியட்லி ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுத்து இமீடியட்லி அவருக்கு ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ரெஸ்கியூ டீம் ரெடியாக இருக்கும் எப்போவுமே. அண்டு கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் சீரியஸாக ஆச்சு எமர்ஜென்சி இருக்குன்னா இமீடியட்லி we will evacuate them to the nearest hospital, Nepalganj இல்லைனா தக்லாகோட். ஸோ we will shift them and we will give them a very good rest. அவருக்கு அங்கே போனக்கப்புறம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்தக்கப்புறம் we are taking care of them. அது கண்டிப்பாக we are taking care of them and we are providing oxygen cylinders and we are taking care. பட் ப்ராப்ளம் வரவே கூடாது அந்த மாதிரி ஒரு பிளான் ஸ்ரீ காயத்ரி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் என்ன பண்ணுறேன்னா, யாத்ரா பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 2 months முன்னாடி 3 months முன்னாடியே டெய்லி யோகா கிளாஸஸ் யோகா ட்ரைனிங்கு we are giving. And yoga அவரோட ஃப்ரீ டைம் வாட் எவர் தேர் ப்ரிஃபர்ட் டைமில் இஃப் தே வாண்ட் டு ப்ராக்டிஸ் யோகா, ஸோ we are giving access to the links so that they can see the yoga videos. யோகா பிராணாயாமம் முத்ரா பந்தா எல்லாமே specific to Kailash Yatra pilgrims ke we prepared one kind of yoga practices specially for Kailash Yatra pilgrims. They can do daily yoga practice and yatra போனக்கப்புறம் அங்கே போனக்கப்புறம் பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த மாதிரி பிரச்சனையே வரக்கூடாது. ஸோ ப்ரிகாஷனரி திங்ஸ் நிறைய ப்ரிகாஷனரி திங்ஸ் லைக் யோகா ட்ரைனிங் அண்ட் நிறைய வேறு விஷயங்கள் கூட ஸ்ரீ காயத்ரி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் வி ஆர் டேக்கிங் கேர். நமக்கு ஃபுட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் நம்ம 10 daysக்கு மேலே ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம சொந்த இடத்துலேருந்து வெளியில் ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி சார் செய்து கொடுக்குறீங்க? பயணம் பண்ணும்போது ட்ராவல்ஸ் பண்ணும்போது முக்கியமான விஷயம் ஃபுட்டு. நம்ம ஊர் சாப்பாடு, நம்ம ஊர் சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணுற டீமு எல்லாமே கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுற அண்டு பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னரு எல்லாமே நம்ம ஊர் சாப்பாடு. இட்லி வடை சாம்பார் அந்த மாதிரி நம்ம ஆள் ப்ரிப்பேர் பண்ணுற சாப்பாடு தான் கொடுப்பாங்க. கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது எப்படி சார் நம்ம கூடவே ஒரு டீம் ஃபுட்டுக்காகவே டெடிகேட்டட் டீம்ஸ்? ஆமாம்மா, ஃபுட்டுக்கு ஒரு செப்பரேட் டெடிகேட்டட் டீமே இருக்குது. அண்டு நம்ம ஊர் சாப்பாடு தான் அவர் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அவருக்கு வேறு சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணது கூட தெரியாது. நம்ம சவுத் இண்டியன் ஃபுட்டு தான் அவருக்கு தெரியும். ஸோ ஃபுட்டு விஷயம்ல எதுவுமே காம்ப்ரமைஸே இல்லை. இப்போ நம்ம எல்லாமே பார்த்துட்டோம் சார். முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, இதுக்கு ஒரு காஸ்ட் ஆகும் இல்லைங்களா சார்? இது எவ்வளோ காஸ்ட் ஆகும் சார்? காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3,45,000 ப்ளஸ் 5% ஜிஎஸ்டி அம்மா. டோட்டல் 3,62,000 ஆகும். இது நம்ம 9 nights 10 daysக்கு. காஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அம்மா. காஸ்ட்டு அண்டு ஃபுட்டு அண்டு ஸ்டே இந்த 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எப்போவுமே. ஸோ காஸ்ட் என்னென்னா 3,45,000 ப்ளஸ் 5% ஜிஎஸ்டி. இது 9 nights and 10 daysக்கு எல்லாமே இன்க்ளூட் ஆகும். இதில் போனி போட்டர் அண்டு அஷ்டபதிக்கு அது எக்ஸ்ட்ரா அவருக்கு நம்ம அந்த கவர்மெண்ட்டுக்கு அங்கே இருக்க சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு அவருக்கு தான் நான் பே பண்ணணும். அது நீங்களே டைரெக்டாக பே பண்ண மாதிரி இருக்கும். வேறு எல்லாமே எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கிடையவே கிடையாது. இன்கேஸ் இன் வர்ஸ்ட் சிச்சுவேஷன்ஸ் இஃப் எனி ஸ்டே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, இது ஏதோ ட்ரிப்பு ஒரு நாள் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா கூட Sri Gayatri Tours and Travels we will take care of everything. It will come inclusive of everything. But நல்லா கம்பேர் பண்ணிக்கோங்க, நல்லா செக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குது எல்லாமே எப்படி இருக்குது, அவர் எப்படி ப்ரொவைட் பண்ணுறாரு. நிறைய ட்ராவல்ஸ் அவர் சொல்லுவாங்க 2,50,000 இருக்குது சர்வீஸு, 14 days இருக்குது, ஃப்ளைட்டு ஹெலிகாப்டர் இருக்குது, இந்த மாதிரி அவர் சொல்லுவாங்க. பட் நீங்கள் டீட்டெயிலாக ஒரு ரூட் மேப் வச்சு அவருக்கு கேளுங்க, ஸ்டே எப்படி இருக்குது, சாப்பாடு எப்படி இருக்குது, அண்ட் அது தேர்ட் பார்ட்டி அவர் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரா இல்லைனா அவரோட ஓன் டீம் இருக்கா, எல்லாமே நல்லா செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நல்லா டெசிஷன் எடுத்துக்கோங்க. பேமெண்ட் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட அந்த குரூவை இன்னொரு குரூப் கிட்ட சென்ட் பண்ணி இல்லை அவங்க அதுக்கப்புறம் டேக் கேர் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்குதா? அந்த மாதிரி நடந்திருக்கா? கண்டிப்பாக. அண்ட் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை நேபாள்கஞ்சில் ஒரு நாள் ஸ்டே. பட் அங்கே போனக்கப்புறம் தென் தே வில் டெல் சார் பர்மிட் வரல, இன்னொரு பர்மிஷன் வரல, இது ஒரு டாக்குமெண்டேஷன் பெண்டிங் இருக்குது, இன்னொரு 2 நாள் ஆகும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா 2 நாளுக்கு நீங்கள் தான் பே பண்ணி ஸ்டே பண்ணணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி கூட இருக்கும். ஸோ இப்போது ஸ்ரீ காயத்ரி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸில் என்னென்னா
இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வராது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வராது. இன் வர்ஸ்ட் கேஸ் அந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல அந்த மாதிரி ஏதோ வந்துருச்சுன்னா கூட அந்த எல்லா எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் ஸ்ரீ காயத்ரி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் ஓன்லி தே வில் பேர். அண்ட் ஸ்ரீ காயத்ரி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் டீம் டோட்டல் எல்லா டீம்ஸ் தே வில் பி வித் த கஸ்டமர்ஸ் எண்ட் டு எண்ட். இப்போ சென்னை வந்து சென்னை வரைக்கும், ஹைதராபாத் வந்து ஹைதராபாத் வரைக்கும், பெங்களூர் வந்து பெங்களூர் வரைக்கும், டோட்டல் டீம்ஸு டெடிகேட்டட் டீம்ஸ் அவர் கண்டிப்பாக தே வில் பி வித் யூ. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம். அந்த மாதிரி ஒரு கோல் இருக்குது. எதுக்கு ஸ்ரீ காயத்ரி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸில் எதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணணும், எதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணணும்னா, ஸ்ரீ காயத்ரி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸு வெப்சைட்டு, யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் சேனலில் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு வாட்டி போய் ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குது, கஸ்டமர் ரிவ்யூஸ் எப்படி இருக்குது, காஸ்ட் டீட்டெயில்ஸு, ரூட் டீட்டெயில்ஸு, ஸ்டே, ஃபுட்டு எல்லாமே அவர் என்ன சொல்கிறாரு, அது நிஜமா இல்லையா, இஸ் இட் ட்ரூவா ஃபால்ஸா, அந்த மாதிரி எதுவுமே வாட் எவர். அண்டு ஸ்ரீ காயத்ரி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸுக்கு 2025 ஆண்டுக்கு பெஸ்ட் கைலாஷ் டூர் ஆப்பரேட்டர் அவார்டு கூட வந்துருச்சு. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் ஏவியேஷன் மினிஸ்டர் கையில் ஸ்ரீ காயத்ரி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் எம்டி ஸ்ரீ பரத்குமார் அவரு எடுத்தார் அவார்டு. ஸோ இது சாமானியமான அவார்டு இல்லைம்மா. இது என்னென்னா அவர் நிறையா ஆஸ்பெக்ட்ஸு செக் பண்ணுறாங்க. காஸ்ட் எப்படி இருக்குது, அவர் எப்படி டேக் கேர் பண்ணுறாரு, எல்லா ஆஸ்பெக்ட் இருக்குது. பட்டு என்னென்னா அதுக்கு மேலே கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக், கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ், அவர் எல்லாமே ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த டூர் வி வில் கிவ் த சர்டிஃபிகேஷன் ஆல்சோ, டூர் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் ஆல்சோ வில் கிவ். அண்ட் வாட் எவர் தேர் ஃபீட்பேக் எல்லாமே ஓப்பன் டொமைனில் தான் இருக்குது. யூடியூப்பில் நீங்கள் போய் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அதுதான் ஸ்ரீ காயத்ரி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ்க்கு பெரிய அவார்டு ரிவார்டு எல்லாமே அதுதான். இந்த ரூட் மேப் என்ன, அது எப்படி இருக்கும், எங்கெங்கெல்லாம் போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான அந்த டீட்டெயில்ஸ் வந்து எங்களோட வியூவர்ஸுக்கு சொல்ல முடியுங்களா சார்? கண்டிப்பாம்மா. ஃபர்ஸ்ட் ரூட் என்னென்னா ஹெலிகாப்டரு, ஏரோப்ளேனு, ரோடு, இந்த மாதிரி ஒரு ரூட் இருக்குது. அது 9 இரவு 10 நாள் ரூட்டு. அண்டு இன்னொரு ரூட் என்னென்னா 18 நாள் ரோடு மார்க்கம் இருக்குது, ரோடு பை ரோடு, அது ஒரு ரூட் இருக்குது. பட் என்னென்னா 18 days ரோடுவே சூஸ் பண்ணுற ஆளுக்கு பிரச்சனை என்னென்னா அவரோட எனர்ஜி, ஆசை எல்லாமே, பக்தி எல்லாமே அது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ரோடுவே. 18 நாள் பை ரோடு போனோம்னா அது ரொம்ப கஷ்டம். அங்கே போய் கைலாச மலையை சுற்றி ஒரு பரிக்கிரமா பண்ணணும்னா அவருக்கு அந்த உடம்பு சப்போர்ட் பண்ண முடியாது, அவருக்கு எனர்ஜி டவுன் ஆகும், அதுதான் பிரச்சனை. ஸோ இப்போதைக்கு பெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஸ்ரீ காயத்ரி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸில் 99.9% பீப்புள் தே ஆர் புக்கிங் 9 nights 10 days plan, 9 nights 10 days route. Why? Because it is so comfortable for them, and when they reach there, the ultimate reaching point, the Kailasha Parvatam, Kailasa mountain Kailas. So அங்கே ஒரு 3 நாள் பரிக்கிரமா பண்ணணும்னா அவருக்கு ஒரு பண்ண முடியும். லைக் தே ஆர் ட்ராவலிங் 9 nights and 10 days. ஸோ அது ஒரு கம்ஃபர்டபுளான ரூட். அந்த ரூட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? சென்னையிலேருந்து எப்படி ஸ்டார்ட் ஆகி நம்ம எப்படி வந்து கைலாஷ் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் சென்னைக்கு வரும் அப்படின்னு அந்த ரூட் மேப்பை பார்ப்போம். கண்டிப்பாம்மா. சென்னை வந்து சென்னை வரைக்கும் எப்படி போகணும், எப்படி திருப்பி வரணும், எல்லாமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது நம்ம ரூட் மேப்பு. அண்ட் இதில் டே 1 சென்னை வந்து நம்ம ட்ரிப் ஸ்டார்ட் ஆகும். சென்னை வந்து early morning we will start, and we will start by 2 hours flight to Lucknow. சென்னை வந்து லக்னோ வரைக்கும் 2 hours ஃப்ளைட் ஜெர்னி ஏர்லி மார்னிங் இருக்கும் இது. அதுக்கப்புறம் லக்னோ வந்து நேபால்கஞ்ச் வரைக்கும் 4 hours ரோடுவேல நல்லா ஒரு ஏசி வோல்வோ பஸ்ஸில் லக்னோ வந்து நேபால்கஞ்ச் வரைக்கும் ஒரு 4 hours டிரைவ் இருக்கும். அண்டு நேபால்கஞ்சில் நைட் ஹால்ட், அங்கே தான் ஸ்டே, ஹோட்டல் எல்லாமே அங்கே தான். அண்ட் அங்கே ஈவினிங்கு நேபால்கஞ்சில் வாகேஸ்வரி சக்தி பீடம், அங்கே அம்மன் தரிசனம் பண்ணி அங்கே தான் நைட் ஹால்ட்டு, நேபால்கஞ்சில் நைட் ஹால்ட் இருக்கும். நல்லா ரெஸ்ட்டு எடுத்து அதுக்கப்புறம் டே 2 நேபால்கஞ்ச் வந்து சிமிகோட்டு
ஒரு 30 நிமிஷம் ஃப்ளைட் ஜெர்னி நேபாள்கஞ்ச் டு சிமிகோட். அதுக்கப்புறம் சிமிகோட் வந்து ஹில்ஸா வரைக்கு ஒரு 25 மினிட்ஸு ஹெலிகாப்டர் ரூட் இருக்குது. ஸோ இந்த ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் 4 சீட்டர் கெப்பாசிட்டி தான். ஸோ அந்த ஹெலிகாப்டரில் சிமிகோட் வந்து ஹில்ஸா இருக்குது. அதுக்கப்புறம் ஹில்ஸா வந்து சைனா பார்டர் வரைக்கும், சைனா இமிக்ரேஷன் ஆஃபீஸ் வரைக்கும் ஒரே ஒரு கிலோமீட்டர் ஒரு ரோப் பிரிட்ஜ் இருக்கும். அது 1 கிலோமீட்டர் கூட கிடையாது, ஒரு 800 மீட்டர்ஸ் இருக்கும். ஸோ ஹில்ஸா வந்து சைனா இமிக்ரேஷன் ஆஃபீஸ் வரைக்கும் we will go by walk. People who above 70 years also, 70 to 75 years also, if they cannot walk this 1 kilometer also, we will take them through a roadway. ஒரு சின்ன ஒரு ரோடுவே இருக்கு, அதில் கூட we will take them. ஸோ அதுக்கப்புறம் சைனா இமிக்ரேஷன் ஆஃபீஸில் எல்லாமே டாக்குமெண்டேஷன் எல்லாமே ஃபினிஷ் ஆகி அதுக்கப்புறம் தக்லாகோட், இது 1 hour பஸ் டிரைவ் இருக்கும். சைனா இமிக்ரேஷன் ஆஃபீஸ் வந்து தக்லாகோட் வரைக்கும் 1 hour பஸ் டிரைவு. நல்லா கம்ஃபர்டபுளாக செமையாக இருக்கும் பஸ்ஸு குவாலிட்டி எல்லாமே. அதுக்கப்புறம் தக்லாகோட்டில் டே 2 நைட் ஹால்ட்டு அண்ட் டே 3 ஆல்சோ நைட் ஹால்ட்டு அங்கே தான், தக்லாகோட்டு ஹோட்டலில் தான். எதுக்கு? பிகாஸ் நெக்ஸ்ட்டு டே 3 டே 4 வந்து ஹை ஆல்டிடியூட் போகணும். ஸோ அதுக்காக தக்லாகோட்டில் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். வி ஷுட் டேக் எ ப்ராப்பர் ரெஸ்ட் இன் தக்லாகோட். தட்ஸ் வை டே 2 அண்ட் டே 3 வி வில் டூ நைட் ஹால்ட். நம்ம உடம்பு அந்த ஹை ஆல்டிடியூடு வெதருக்கு, அந்த ஹை ஆல்டிடியூட் பிளேஸ்க்கு அக்ளமடைஸ் ஆகணும். அதுக்காக 2 days நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் தக்லாகோட்டில். ஸ்டார் ஹோட்டல் தான் இங்கே, நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். தக்லாகோட் வந்து நெக்ஸ்ட் டே 2 hours drive towards Manasa Sarovara. Manasa Sarovara, while we are going, in between itself we will get Rakshasthal. So we will have a darshan of Rakshasthal also. We will see Rakshasthal also. Inga Rakshasthalna இது ராவனோட தீக்ஷா பண்ண பிளேஸு. ஸோ இது என்னென்னா டோட்டலி அங்கே எதுவுமே லைஃபே இருக்காது. ஒரு பேர்டு, ஒரு அனிமலு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இங்கே. அது டோட்டல் ஒரு ஃபுல் ஆஃப் யூனோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி சொல்லுவாங்க. அது பார்த்து அதே ரூட்டில் மானச சரோவரை போய் டே 4 பரிக்ரமா, மானச சரோவர பரிக்ரமா ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ அது ஃபுல்லாகவே ஒரு 4 hours டிரைவ் இருக்கும். ஸோ அந்த 4 hours பரிக்ரமா பண்ணக்கப்புறம் நைட் ஹால்ட்டு டே 4 மானச சரோவரம் பக்கத்தில் தான் நைட் ஹால்ட்டு ஸ்டே இருக்கும். இங்கே நைட் ஹால்ட் ஸ்டே டைம்லவே ஆன் த சேம் நைட் ஹால்ட் we can see the stars dipping into the மானச சரோவரா. நட்சத்திர ரூபம்ல முனிவர்கள், தேவதைகள் அவர் எல்லாரும் இங்கே வந்து அவர் ஸ்நானம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ we can see that from our naked eyes, we can see clearly. So in between 2 to 4 AM in the morning we can see that. ஸோ அதுக்காக இந்த நைட் ஹால்ட்டு அண்ட் நல்லா ரெஸ்ட்டு கூட இங்கே இருக்கும். டே 5 தார்ச்சனில் 1 hour டிரைவ் we will reach தார்ச்சன். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. டைரக்ட் யமத்வார் ரைட் சைடு 30 minutes ரோடு டிரைவ். அண்ட் ஒன் மோர், இது வந்து இந்த வருஷம்தான் we added ஒரு புது ஆப்ஷனும் இங்கே. தார்ச்சன் வந்து 30 minutes டிரைவ் டு அஷ்டபதி. அது ஒரு ரொம்ப தேதீப்பியமான ஹை இம்பார்ட்டண்ட் ஆஸ்பீஷியஸ் பிளேஸ். வை? பிகாஸ் அங்கே வந்து அஷ்டபதி வந்து கைலாஷ் மலை பார்த்தாச்சுன்னா அது ஒரு டாப் லெவலில் நல்லா ஃபுல் வியூ தெரியும், நல்லா கிட்ட வியூ இங்கே வந்து இருக்கும். ஸோ அஷ்டபதி we can go. அண்ட் இங்கே தார்ச்சன் வந்து அஷ்டபதிக்கு இது ஆப்ஷனல்னா ஒரு 6500 rupees எக்ஸ்ட்ரா ஆகும். அது நம்ம சைனா அண்ட் டிபெட் அவருக்கு பே பண்ணணும். ஸோ 6500 rupees இந்த அஷ்டபதிக்கு ஆகும். அது வேணான்னா டைரெக்ட் தார்ச்சன் வந்து டைரெக்ட் யமத்வார் 30 minutes பை ரோடு we can go. அண்ட் ஃப்ரம் த யமத்வார் வந்து 14 kilometer நார்மலாக வெரி ஈஸி ரூட் இட் வில் பி தேர், வாக்கிங் ரூட். தீராப்புக்கில் நைட் ஹால்ட்டு we will stay there in the தீராப்புக்.
After first day parikrama, after 14 kilometers of walking, we will take rest in Dirapuk. அதுக்கப்புறம் தீராப்புக் வந்து ஜுத்துல்புக் வரைக்கும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ரூட்டு. டே 2 இதுதான் ரொம்ப முக்கியமான கஷ்டமான கொஞ்சம் யூனோ டஃபஸ்ட் ரூட் இன் திஸ் என்டையர் கைலாஷ யாத்திரால. இந்த டே 2 மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமான டே. கஷ்டமான டே எப்படின்னா ஒரு 6 கிலோமீட்டரு இன்க்ளினேஷன் இருக்கும், ஸ்டீப் இருக்கும், அதுக்கப்புறம் 6 கிலோமீட்டர் டவுன் இருக்கும். ஸோ அது அந்த வாக்கிங் தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அது கூட ஸ்ரீ காயத்ரி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் இஸ் மேக்கிங் ஈஸி பை ப்ரொவைடிங் யோகா கிளாஸஸ் வீக்லி 1 hour 2 hour யோகா கிளாஸஸ் we will give. அண்ட் ஸோ யோகா எக்ஸசைஸு ஸ்விம்மிங்கு அந்த மாதிரி எல்லாமே பண்ணால் இந்த டே 2 ரொம்ப ஈஸி ஆகும். ஸோ இங்கே டே 7 நைட் ஹால்ட், ஜுத்துல்புக்கில் ஒரு நைட் ஹால்ட் இருக்கும். அதுக்கப்புறம் டைரெக்ட் யமத்வார், யமத்வார் டு தார்ச்சன், தார்ச்சன் டு தக்லாகோட், தக்லாகோட் டு நேபால்கஞ்ச், நேபால்கஞ்ச் டு சென்னை. டே 10 நைட் வரைக்கும் நம்ம சென்னைக்கு வி வில் ரீச். ஸோ இங்கே யமத்வார் வந்து யமத்வார் டு தக்லாகோட் எதுக்குன்னா இந்த தக்லாகோட்டில் மட்டும் 3 days ஹால்ட் இருக்குது. ஸோ நிறைய ட்ராவல் ஏஜென்சிஸு யமத்வார் வந்து டைரெக்டாக தே வில் dispatch to their originated places. But நம்ம ஸ்ரீ காயத்ரி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் என்னென்னா we will ensure customers health, proper rest, everything. So இங்கே டே 8 நைட் ஹால்ட் we will provide in the தக்லாகோட். ஸோ தக்லாகோட்டில் மட்டும் 3 days ஸ்டே இருக்குது. போகும்போது 2 நாள் அண்ட் வரும்போது 1 நாள். அதுக்கப்புறம் தக்லாகோட் வந்து நேபால்கஞ்ச், நேபால்கஞ்ச் டு சென்னை. ஸோ இது டோட்டல் 9 இரவு 10 நாள் யாத்ரா. வாக்கிங் ஓன்லி இங்கே ஒரு 1 கிலோமீட்டரு ஹில்சா டு சைனா இமிக்ரேஷன் ஆஃபீஸு அண்ட் கைலாச மலையில் அங்கே ஒரு 3 நாள் வாக்கிங்கு. அதுதான். ஸோ அதுக்காக நிறைய பேர் இதுதான் செலக்ட் பண்ணுறாரு. இங்கே இந்த 3 நாள் 3 days வாக்கிங் கூட பண்ண முடியாது அந்த மாதிரி யாரோ இருக்கா கூட அவருக்கு கூட ஒரு ஹார்ஸ் போனி போட்டர் அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. அதுக்கு ஒரு 50 to 60,000 ஆகும். அது பேசஞ்சர்ஸ் தே ஹாவ் டு பே அண்ட் தே ஹாவ் டு தே கேன் கம்ப்ளீட் த பரிக்ரமா. 3,45,000 ப்ளஸ் 5% ஜிஎஸ்டி இருக்குது இதுக்கு காஸ்ட்டு. ஸோ இதுதான் கம்ப்ளீட் ரூட்டு. அண்ட் இன்னொரு ரூட் என்னென்னா சென்னை வந்து ஃப்ளைட்டில் பை டெல்லி வி வில் கோ டு காட்மண்டு. காட்மண்டு வந்து கீராங், கீராங் டு சாகா, சாகா டு மானச சரோவர். இது எல்லாமே பை ரோடு 18 days ஆஃப் பை ரோடு ட்ராவல். ஸோ நீங்களே யோசிச்சுக்கோங்க, திங்க் பண்ணுங்க, 18 days பஸ்ஸில் ட்ராவல் பண்ணால் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நிறைய பேர் இந்த 9 nights 10 days ரூட் மட்டும்தான் செலக்ட் பண்ணுறாரு. அண்ட் இது ஸ்ரீ காயத்ரி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸோட பிளான். ஸோ நல்லா கம்பேர் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஸ்ரீ காயத்ரி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ்க்கு ஒரு வாட்டி கால் பண்ணி கேளுங்க. ஸ்ரீ காயத்ரி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸோட வெப்சைட் கூட செக் பண்ணிக்கோங்க, www.srigayatritours.com. அண்ட் ஃபோன் நம்பர் 8977328181. ஒரு கால் ஒரு மெசேஜ் போதும் and you will get all the details. ஆக்சுவலி வந்து நீங்கள் அந்த ரூட் மேப்பை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போவே ஒரு வாட்டி கைலாஷ் போய் மானசரோவரில் ஒரு பரிக்கிரமா பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி நம்ம வந்து மவுண்டன் கைலாஷையும் வந்து ஒரு பரிக்கிரமம் பண்ண மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த ஃபீல் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அவன் அருளாலே தான் அவன்தால் வணங்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிவன் அருள் இருந்தால் கண்டிப்பாக இந்த யாத்திராவில் வந்து நானும் கலந்து கொள்ளுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கும் இருக்குது. குறிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேவைன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பிறவி பயன் அப்படின்னு சொல்லலாம். அந்த பிறவி பயனை அடையிறதுக்கான ஒரு வழியை வந்து ஸ்ரீ காயத்ரி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் வந்து செஞ்சுட்டு இருக்கு மக்களுக்கு அப்படிங்கிறத வந்து உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய இறை காரியம். இந்த இறை காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிற உங்களுக்கும் உங்களுடைய இந்த நிறுவனத்துக்கும் எங்களுடைய நன்றிகளையும் அதே நேரத்தில் எங்களுடைய நேயர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்க சார். நன்றம்மா, தேங்க்யூ. ஓம் சிவாய குருவே நமஹ. யோகா பயிற்சியுடனும் சிவானுபவத்தின் சக்தியுடனும் கைலாச மானச சரோவர யாத்திரை மேற்கொள்ள விரும்பும் பக்தர்களுக்கும் யாத்திரிகர்களுக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு மிகச்சிறப்பும் மங்களகரமான ஆண்டாகும். அக்கார்டிங் டு சைனா அண்ட் டிபெட்டன் கேலண்டர்,
this year 2026 is called as the red fire horse year, kudirai aandu. They will call it as a horse year. So இது once in 12 years one time it will come. So இதுக்கு முன்னாடி 2014 it came, and now in 2026 it is right now in this year February 17 வந்து next year February 5th வரைக்கு இந்த குதிரை ஆண்டு இருக்கும். And again this horse year will come again in 2038. So this year is very auspicious year if people want to go to China and Tibet, especially Kailash Manasarovara Yatra. For them it is very auspicious. That means if you do one time Kailasa Manasa Sarovara Yatra this year, it equals to 12 times. That means one time if you do this yatra this year, you will get the benefit of 12 times more. அதுதான் அவர் சொல்கிறாங்க. இந்தியாவில் கும்பமேளா மாறி இப்போ இந்த வருஷம் அங்கே அவருக்கு கும்பமேளா மாறி திருப்பி இதே மாதிரி ஹார்ஸ் இயர், த ரெட் ஃபயர் ஹார்ஸ் இயர், இட் வில் கம் அகெயின் இன் 2038. ஸோ டு எவ்ரிபடி whoever interested to go Kailash Manasarovara Yatra, this is the best time. This year is the best year to go. Thank you so much everyone. Om Shivaya Gurave Namaha. Shri Gayatri Tours and Travels 8977328181 உங்கள் கைலாய யாத்திரையை முன்பதிவு செய்யுங்கள்.